நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இன்னைக்கு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் இந்த ஆன்மாவின் இந்த ஊழியக்காரரின் பணிவான வாழ்த்துதல்களும் வணக்கங்களும் ஆசீர்வாதங்கள். போன வாரத்திலே சொன்னேன், தாய்ப்பால் குடித்தவர்கள் ஜீவன் உள்ளவர், ஆரோக்கியம் உள்ள சக்தி உள்ளவர். ஆகவே இறை வார்த்தை என்னும் இந்த உணவை நாம் எப்பொழுதும் உட்கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய ஆன்மாவினுடைய உணவு. நாம் வெறும் உடல் அல்ல. திரும்பவும் சொல்லுகிறேன், நாம் ஒரு ஆன்மா, ஒரு ஆவி மனிதன். இந்த ஜீவாத்மா அவருடைய சுவாசத்தை ஊதும்போது அது என்ன செய்கிறது? நமக்குள்ளே ஜீவனாக, சக்தியாக, உயிராக நமக்கு இந்த உடலுக்குள்ளே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த உயிர் இல்லை அப்படின்னு சொன்னால் நாம் எல்லோரும் என்னது? செத்த சொல்லுங்க, வேணாம். ஆகவே ஆன்மீக வாழ்க்கை என்பது, ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒரு யுத்தம். இயேசுநாதர் இந்த உலகத்தில் பிறந்த உடனே 3 ஞானிகள் சாஸ்திரிகள் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த ரட்சகர் பாலகன் எங்கே பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஏறுவனுடைய ராஜா வந்து அரண்மனைக்கு வர்றாங்க. அப்போ இவர் பிறந்திருக்கிறாருன்னு சொன்ன உடனே ஏறு ராஜாவுக்குள்ள பெரிய கலக்கம். அப்படியா? அப்போ அந்த முன்னால் சொல்லப்பட்ட அந்த வேதங்களை, அந்த தரிசனங்களை, இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி அவர் எப்படி பிறப்பார், எங்கே பிறப்பார், அதை பற்றி என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு உள்ள நூல்களை, வேதங்களை என்ன செய்கிறாங்கன்னா அலசி ஆராய்ச்சி பார்க்குறாங்க. அப்படி பிறப்பார், இப்படி வானத்திலிருந்து நட்சத்திரம் வருங்கிறத சாஸ்திரிகள் என்ன செய்கிறாங்கன்னா ராஜாவுக்கு காட்டுறாங்க. இதை பார்த்துட்டு, சரி நீங்கள் போய் அந்த குழந்தையை பார்த்துட்டு வந்து எனக்கு சொல்லுங்கள். இந்த குழந்தைய பிறந்திருக்கிறான்னு சொன்ன உடனே ஏறுவது ராஜாவுடைய மனசில் சாத்தான் வேலை செய்கிறான். இந்த குழந்தையை கொன்று அழிச்சிரு. அதனால் ஏறுவது ராஜா இவங்க இந்த குழந்தையை போய் இந்த 3 சாஸ்திரிகளும் ஞானிகளும் பொன் தூவ வர்க்கங்களை கொண்டு போய் அவருக்கு காணிக்கையாக செலுத்தி அவர் தொழுது ஆராய்ச்சிட்டு அவங்க கிளம்பும்போது வானத்திலிருந்து தேவதூதன் தோன்றி சொல்கிறாரு, நீங்கள் ஏறுவது ராஜாவை பார்க்க வேண்டாம், நீங்கள் வேறு வழியாக போங்க. ஏன்னா இந்த ஏறுவது ராஜா இந்த குழந்தையை கொல்ல வகை தேடி கொண்டிருக்கிறான். இப்படிங்க நல்லா கவனிக்கணும். ஒரு ஆன்மீகம், ஒரு ஆவிக்குரிய, அதாவது ஒரு மனுஷன் மனம் திரும்பி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவன் ரட்சிக்கப்படும் போது, அவன் மீட்படையும் போது, இல்லை முத்தியடையும் போது, இந்த உலகத்தின் அதிபதி சாத்தான் சும்மா இருக்க மாட்டான். நாம் என்னைக்கு மனம் திரும்பி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கடவுளுடைய பிள்ளையாகிறோமோ, நம்ம பாவம் நீங்கி சாபம் நீங்கி இந்த செத்துப்போன ஆன்மா எப்பொழுது உயிர் பெறுகிறதோ அன்னைக்கு இந்த ஆத்மாவை, இந்த ஜீவனை அழிப்பதற்கு அவன் தயாராகிறான். அதற்கு அவன் என்ன செய்கிறான்னா தன்னுடைய சேனைகளை, தன்னுடைய கிரியைகளை அவன் என்ன செய்கிறான்னா அந்த உலகத்தில் நடச்சிக்கிட்டே இருக்கிறான். அதேமாரி மோசே இந்த உலகத்தில் குழந்தையாக பிறந்திருக்கின்ற பொழுது மோசே மூலமாக ஆண்டவர் அன்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் செயல்படுத்துவதற்கு அவர் திட்டமிட்ட பொழுது அன்னைக்கும் என்ன செய்கிறான்னா இந்த குழந்தையை கொல்வதற்கு, அன்னைக்கு பிறந்த குழந்தைகளை பூரா என்ன செய்யணும், கொல்லணும்னு சொல்லி உத்தரவு போடுறான். அதனால தான் அன்னைக்கு அந்த எகிப்தில் உள்ள அந்த குழந்தைகளில் என்ன செய்கிறாங்கன்னா இந்த மோசேயுடைய தாய் ஒரு நாணல் பெட்டியில் வச்சு என்ன செய்கிறாங்கன்னா ஆற்றுல என்ன செய்கிறாங்க, மிதக்க விடுறாங்க. நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஒரு ஆன்மீக வாழ்க்கை மனுஷனை முதல்ல படைத்த உடனேயே, அவர் சாயலாக படைத்த உடனேயே, அவருடைய பாவனையாக படைத்த உடனேயே, அவருடைய தன்மை பரிசுத்தம் சகலத்தையும் கொடுத்து உண்டாக்கிய உடனே நிஸ்பிரித்து அந்த படைத்த கடவுள்கிட்ட சண்டைக்கு நிற்கிறான், யுத்தம் பண்ணுற. என்ன சொல்கிறான்னா, இந்த மனுஷனை ஓன் சாயலாக படைச்சிருக்கிறையே, ஓன் பரிசுத்த தன்மையை கொடுத்துருக்கிறையே, உன்னுடைய சகலத்தையும் அவனுக்கு கொடுத்துருக்குறேன்னு சொன்னால் இதுக்கு உன் தகுதி விடத்தானா, இவனை நான் அழிப்பேன், இவனை நான் என்ன செய்வேன், இல்லாமல் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி முதல்ல என்ன செய்கிறான்னா அங்கே ஃபைட் பண்ணுறான். அதனால் இன்றைக்கி இறை அரசு என்பது, தேவனுடைய ராஜ்யம் என்பது, அது இந்த மதங்கள், சபைகள், இந்த மீட்புக்கு அடுத்த நிலையில் உள்ள ஒரு தெய்வீகமானது, புனிதமானது. கைதிட்டு ஜீவன் நல்ல கரங்களை கட்டி இதை நீங்கள் உணரணும். அன்னைக்கும்
இந்த உலகத்தில் சபைகள் மதங்கள் இருந்தது, ஆனால் இறையரசு இல்லை. தேவனுடைய ராட்சியம் என்ன செய்யலைன்னா வரல. அன்னைக்கு தேவசாயம் பிள்ளை இவங்கெல்லாம் அந்த மார்த்தாண்டம் அந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அன்னைக்கு வடக்கு குளத்தில் நம்ம ஆர்சி சபை இருந்துச்சு. அங்கே தான் அவர் ஞானசாமலாம் பெறாரு. சபை இருந்தது. ஆனால் இறையரசு என்பது தேவசாயம் பிள்ளைக்குள்ளே என்ன செய்யுதுன்னா உள்ளுக்குள்ளே வந்து செயலாற்றுகிறது. அவர் மூலமாக பிசாசுகள் ஓடுகிறது, தீமைகள் அழிக்கிறது. தீமையிலிருந்து அவர் என்ன செய்கிறாருன்னா மக்களை பாதுகாக்கிறாரு. இப்படி என்ன செஞ்சுருக்குதுன்னு சொன்னால், மதங்களுக்கு அப்பா அன்னைக்கு இருந்த சாமியார்கள் இந்த சபைகளுக்குள்ளே இல்லாத செயல்கள் யார்கிட்ட நடந்துச்சுன்னு சொன்னால், இந்த ஆர்லோய் மொழியில் இருக்கக்கூடிய தேவசாய பிள்ளைக்குள்ளே அந்த பரிசுத்தவானுக்குள்ளே நடந்தது. ஒரு கைத்தட்டி அந்த மகான நிகழ்ச்சி நல்ல வாழ்க்கை. அதனால் நீங்கள் நல்லா கவனிக்கணும். மத்தேயு நற்செய்தி 14வது அதிகாரம் 28ஆம் வசனம்னு நினைக்கிறேன். நான் பரிசுத்த ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியினால் கடவுளுடைய ராட்சியம் உங்களுக்குள் என்ன செய்திருக்கிறது, வந்திருக்கிறதுன்னு சொல்லுவார். வாசிங்க பார்ப்போம். மத்தேயு 12வது அதிகாரம், மத்தேயு 12வது அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியினால் தேவனுடைய ராட்சியம் உங்களிடத்திலே வந்திருக்கிறது. இந்த கடவுளுடைய அரசை பற்றி நம்ம அன்றைக்கி நல்லா புரியும். இந்த இறை அரசு என்பது இந்த பூமியில் எப்போ வருதுன்னா இயேசு கிறிஸ்து காலத்தில் வருது. இதுக்கு முன்னாடி மோசே செங்கடலை பிறந்தார், பாறை அடித்தார், தண்ணியெல்லாம் வந்துச்சு, அப்புறம் கம்பை போட்டார், பாம்பா மாறிச்சு, இப்படியெல்லாம் நிறைய மிரக்கல் புதுமைகள் நடந்துச்சு. ஆனால் பேய்கள் ஓட்டின அந்த சம்பவங்கள், பேய்கள் துரத்தப்பட்டதை பார்க்க முடியாது. இந்த பேய்களை ஓட்டி பிசாசின் ராட்சியத்தை அழித்து தேவனுடைய ராட்சியத்தை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த ஒரு மகான் இறைவன் அவதாரம் யாருன்னு சொன்னால் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நல்ல கைதிக்கு அவரை செய்யணும், நல்ல கரங்களுக்கு நல்ல கைதிக்கு வரைவர். அதனால் இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்துக்கு முன்னால் இருந்த மகான்கள், அது கிருஷ்ணராக இருக்கட்டும், அப்புறம் ஸ்ரீராமராக இருக்கட்டும், இவங்கெல்லாம் நிறைய மிரட்டல் பண்ணாங்க. நிறைய காரியங்கள் என்ன செஞ்சாங்கன்னா அந்த பூமியில் இது பண்ணாங்க. அரக்க சக்தியெல்லாம் அழித்தாங்க. இந்த பிசாசு ராட்சியத்தை அழித்து தேவராட்சியத்தை ஸ்தாபித்த ஒரு மகான், ஒரு அவதாரம் யாருன்னு சொன்னால் இயேசு தான். அதனால் அதுக்கு முன்னால் வாழ்ந்த நிறைய அவதார புருஷர்கள் இருக்கிறாங்க. கிருஷ்ணர்லாம் ஒரு அவதாரம் தான், ஸ்ரீராமர்லாம் ஒரு அவதாரம் தான். தெய்வீக அவதாரத்தை இந்த உலகத்தில் எடுத்து அந்த காலகட்டத்தில் இருந்த அரக்க சக்திகளை அழித்து அன்னைக்கு இருந்த வாழ்ந்த மக்களுக்கு என்ன செஞ்சாங்கன்னா அந்த இறை பாதுகாப்பை, இறைவனுடைய அந்த கருணையை வழிநடத்துதலை அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அன்னைக்கு இந்த உலகத்துக்கு என்ன செஞ்சாங்கன்னா கொடுத்தாங்க. ஆனால் ஒரு மனுஷனுக்கு முத்தி அளிக்கிறதுக்கு, செத்துப்போன ஆவியை உயிர்ப்பிக்கிறதுக்கு, பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து ஒரு மனுஷனை நீக்கி மீண்டும் கடவுள் படைத்த முதல் மனுஷனை எப்படி படைத்தாரோ அதே பரிசுத்த, அதே வல்லமை, அதே ஆற்றல், அதே சக்தியை இந்த உலகத்தில் மனுஷனுக்கு கொடுக்கக்கூடிய அவதாரம் கொடுத்த ஒரு அவதாரம் யாருன்னு சொன்னாங்க இயேசு கிறிஸ்து. இதை நீங்கள் மார்க்கு நற்செய்தி 16வது அதிகாரம், மார்க்கு நற்செய்தி 16வது அதிகாரம் 17, 18 நீங்கள் வாசித்தீங்கன்னா இந்த அதிகாரத்தை விசுவாசிகளுக்கு கொடுக்குறாரு. வாசிங்க பார்ப்போம். விசுவாசிக்கிறவர்களால், விசுவாசிகள் அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி என் பாவத்துக்காக அவர் சிலுவையிலே பாடுபட்டு இரத்தம் சிந்தி மரித்து எனக்காக அவர் இணைசின உயிரோடு எழும்பி இன்னைக்கு விண்ணகத்தில் அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஆகவே என் செத்துப்போன ஆன்மாவை ரட்சித்த ரட்சகர் யாருன்னு சொன்னால் இயேசு என்கிற ஒரு மனுஷன் ஏற்றுக்கொண்டு இப்படி அறிக்கை பண்ணி தியானம் பண்ணி, இயேசுவே நீங்கள் என்னுடைய சாபத்தை நீக்கி பாவத்தை நீக்கி செத்துப்போன அந்த ஆன்மாவை உயிர்ப்பித்து எனக்கு புது ஜீவனை தந்து இன்னைக்கு ஆவிக்குரிய மனுஷனாக ஆன்மீகவாதியாக என்ன வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுகிற ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும்
ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் அவர் என்ன கொடுக்குறாருன்னா அதிகாரத்தை, ஒரு நீ விசுவாசினா, மனம் திரும்பி ஒரு ஆன்மீகவாதினா, ஒரு ஆவிக்குரியவன், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், சபைக்கு அதான் சொல்கிறேன், சபையை ரட்சிப்பு சபை இது இதையும் தாண்டிய ஒரு மாபெரும் சக்தி, தெய்வீக ஆற்றல், இறை அரசு தான்ங்கிறது என்னன்னு சொன்னால் அந்த கடவுளுடைய ஆட்சி. அதனால் இந்த மதத்தில் ரட்சிக்கப்பட்டு கத்தோலிக்க சபையில் ஒரு மெம்பராக இருந்த ஒரு தேவசாய பிள்ளைகளை கடவுளுடைய அரசு ஸ்தாபிக்கப்பட்ட பொழுது, கடவுளுடைய அரசு அவருக்குள்ள வந்த பொழுது, அவர் பேய்களை அவரை கண்டு பேய்கள் நடுங்கி ஓட ஆரம்பித்தோம். கைது திரும்ப நல்லா கடவுள் இதில் சொல்கிறாரு, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் யாவன, என் நாமத்தினாலே தான் முக்கியமான அற்புதமான நாமம், அதிசயங்களை செய்கிற நாமம், புதுமைகளை செய்கிற நாமம். இந்த நாமத்தை நீங்கள் எப்பவுமே என்ன செய்ய அதான் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட மனுஷன் இதை என்ன செஞ்சுட்டு இருப்பான்னா எப்பவும் வாயில் உச்சரிச்சுட்டே இருப்பான், எப்பவும் இருதயத்தில் எழுதிட்டு இருப்பான் உங்கள் நாமம். இதை தாவீது சொல்லுவார், ஏய் நீ என்ன செய்யலாம், ஆயுதங்களை தரித்து நீ வாளோடு ஈட்டியோடு கேடயத்தோடு வரலாம். கோலியாத்து, நான் சேனைகளில் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன், உன்னை நான் வீழ்த்துவேன், உன்னை நான் துரத்துவேன், உன்னை அழிப்பேன், இன்னைக்கு உன்னை கொன்று உன் சரீரத்தை நான் என்ன செய்வானா கழுகுக்கு இரையாக்குவேன். ஏன்னா நான் பிசாசுகளை துரத்துகிறேன், தீய சக்திகளை அழிக்கிற நாமத்தை என்ன செய்கிறேன்னா கொண்டு வருகிறேன், இயேசுவை கொண்டு வருகிறேன், இயேசுவை கொண்டு வருகிறேன். பிசாசை நீ ஏமாத்திரம் இங்கே சொல்கிறாரு, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். பரலோக பாசைகளை, தேவ தூதர்களுடைய பாசைகளை நேசிவார்கள், பேசுவார்கள். என்னது? சர்ப்பங்களை எடுப்பார்கள். சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. நல்ல கரங்களை தட்டி செய்யுங்களேன். நோயாளிகள் மேல் கைகளை வைப்பார்கள், இல்லை கையை நீட்டுவார்கள், அவ்வளோதான். நோயாளிகள் என்ன செய்வார்கள்? நல்லா நீங்கள் கவனிக்கணும். இன்றைக்கி சர்ச்சைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய, சபைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய இந்த தேவசாய நிகழ்ச்சியை பார்க்குற விசுவாசிகளுக்கு சொல்கிறேன், இது தவக்காலம். இன்றைக்கி கூட சிதம்பரத்திலிருந்து சிவகுலத்துக்கு என்ன செய்ய போகிறாங்க, பாத யாத்திரையாக நடந்து போய் அங்கே என்ன செய்ய போகிறாங்க, சிலுவை பாதையை முடிக்க போகிறாங்க. இதெல்லாம் நல்ல விஷயங்கள், அருமையான விஷயங்கள். இந்த பாத யாத்திரை என்பது, இந்த சிலுவை பாதை என்பது, இதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான். ஆனால் இதை தாண்டிய விஷயம் நான் சொல்லுகிறேன், இறை அரசு என்பது. இதில் யாரும் யாரும் என்ன செய்யலை, பேயை ஓட்டுறாங்களா? நீ எல்லா பாத யாத்திரையும் நடக்கும், வேளாங்கண்ணிக்கு கூட பாத யாத்திரை நடக்க போகிறாங்க. ஆனால் யாரும் என்ன செய்யலை? நல்ல மக்கள், பக்தியுள்ள மக்கள், ஜெபமாலை, சிலுவை பாதை, அந்த சபையில் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட எல்லா விஷயங்களையும் நம்ம என்ன செய்கிறோம்னா, அன்றைக்கி வடகுளத்தில் இது நடந்துட்டு இருந்துச்சு சபையில். ஆனால் இந்த தேவ சாயங்களை எதையும் தாண்டி என்ன செஞ்சார்னா பேய்களை ஓட்டினார். கைதிகளை பார்ப்போம். பெந்தைக்கோஸ்து சபை கன்வென்ஷன் கொடுத்து போகிறோம், முழுவதும் ஜெபத்துக்கு போகிறோம், உபவாச கூட்டங்களுக்கு போகிறோம், ஜெப கூட்டங்களுக்கு போகிறோம். ஆனால் பேய்களை ஓட்டுற நிகழ்ச்சி, உன் வீட்லேயே பேய் இருக்குது, உனக்குள்ளே பேய் இருக்குது. எல்லாமே பிசாசுடைய ராட்சியம் தான் என்ன செஞ்சுட்டு இருக்கு. நடக்கிற சண்டைகள், சச்சரவுகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், நோய்கள், உலகத்தில் நடக்கிற அத்தனை பிரச்சனையும் யாரால் நடக்குன்னு சொன்னால் இந்த சாத்தானால் நடந்துட்டு இருக்குது. நல்லா இருக்கிற மனைவி இன்றைக்கி எரிஞ்சு விடுறா, கோவப்படுதா, உன்ட்ட பிரச்சனை பண்ணுதா, உன்ட்ட வாழ முடியாதுன்னு சொல்கிறான்னு சொன்னால் அது யாருடைய வேலை? சாத்தானுடைய வேலை. நல்லா இருந்த பிள்ளை இன்றைக்கி உன்னை வேண்டாம், உன்னை பார்த்தாலே நீ பிடிக்கலை, என் முன்னால் நிற்காதுன்னு சொல்கிறான்னு அது யாருடைய வேலை? பேயினுடைய வேலை. அதனால் எப்போ அவன் தலையில் ஏறுவான், எப்போ நம்ம குடும்பத்தில் பிரிவினையை உண்டாக்குவான், பிரச்சனையை உண்டாக்குவாங்கலாம் நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. அத்தனையும் அவன் தான் செஞ்சுட்டு இருக்கான், அதை பார்த்துட்டு செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்படி பாத யாத்திரை போயிட்டுருக்குறோம், ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறோம், ஜெபமாலை சொல்லிகிட்டு இருக்கிறோம், செவக்கூட்டங்களுக்கு போயிட்டுருக்குறோம், உபவாச கூட்டங்களுக்கு போயிட்டுருக்குறோம். இதெல்லாம் நல்ல விஷயங்கள். ஆனால் இங்கே இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, விசுவாசிக்கிற, என் மனம் திரும்பி என்னை விசுவாசிக்கிறவர்கள், நாமத்தை விசுவாசிக்கிறவர்கள்
என் நாமத்தினாலே பேய்களை ஓட்டுவார். வீட்டில் குடும்பத்தில் உனக்கு பிரச்சனையை உண்டாக்குற பேயை நீ என்ன செய்யணும்? பிரிவினை உண்டாக்குற புருஷன் முன்னாடிகளை பிரிவினை உண்டாக்குற பேயை என்ன செய்யணும் சொல்லுங்க. அதனால் இன்னைக்கு இயேசு என்ன செய்கிறாருன்னா, திரளான மக்கள் வந்த பொழுது அவர்கிட்ட இருந்த பேய்களை ஓட்டி அவர்கள் நோய்களை குணமாக்கினார். கைதிட்டு என்ன செய்ய இது நல்ல கரவை. அதனால் இந்த வசனத்தை நீங்கள் என்ன செய்யணும், நல்லா உணரணும். இதில் சொல்கிறாரு, விசுவாசி, மனம் திரும்பிய மனிதர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், சபைக்கு போகிறவங்க, எப்படி சிதம்பரத்துலேருந்து சிவக்குளம் வரைக்கும் சிலுவை பாத யாத்திரை போகிறவங்க, அவங்களுக்கு சொல்கிற நான் செய்தி என்னென்னா, நீ பேயை ஓட்டணும். சும்மா பாத யாத்திரை பண்ணுறதுனால எந்த புண்ணியமும் சொல்லுங்கள், எந்த புண்ணியம்? ஏதாவது புண்ணியம் இருக்கா? நீ ஓசப்பட்டதுக்கு போகிறதுனால ஏதாவது புண்ணியம் இருக்கா? யாருக்கு என்ன புண்ணியம்? நீ 21 நாள் என்ன செய்கிற, தனியாக உட்காந்து ஓசம் பண்ணிகிட்டு இருக்கிற, யாருக்கு என்ன புண்ணியம்? சரியா கோயில் கூட நடக்கிற, பல லட்ச ரூபா அந்த செலவழிச்சு நீ என்ன செய்கிற, கோயில் கூட நடத்தி ஒரு அன்னதானம் போடுத, இதனால் யாருக்கு என்ன? திருவிழா நடத்துகிற, கொடியேற்றி, கொடிமரத்தில் கொடியேற்றி 10 நாள் 9 நாள் இதெல்லாம் நடக்கு, பூசைகள் நடக்கு. ஃபாதர்ஸ் என்ன செய்கிறாங்க, ஒரு நாளைக்கு ஒரு ஃபாதரு, பிஷப்பு எல்லாம் வந்து என்ன செய்கிறாங்க, பூசைகள்லாம் நடக்கு. இதெல்லாம் நல்ல விஷயங்கள், இதெல்லாம் நம்ம சபையில் கோயிலில் நடக்க வேண்டிய விஷயங்கள் தான். ஆனால் இங்கே இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், உன் கோயிலில், உன் திருவிழாவில், நீ நவநாள் இதில் நீ பண்ணக்கூடிய எல்லா யாத்திரையிலையும் அங்கே யார் என்ன செஞ்சிட்ருக்கிறா? பாத யாத்திரை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய உனக்குள்ளே யார் வேலை செஞ்சிட்ருக்கா? உன் குடும்பத்துக்குள்ளே யார் வேலை செஞ்சிட்ருக்கிறா? சொல்லுங்களேன், சொல்லுங்கள். என்ன ஒன்று சொல்ல மாட்டேங்க, சொல்ல முடியலைல்ல. இப்போ என் விஷயத்தில் வர்றேன், நான் ஒரு ஊழியக்காரன். இன்றைக்கி 33 வருஷமாக என்ன செஞ்சிட்ருக்கிறேன்னு இந்த ஊழியத்தை பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த ஊழியத்தை பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ தான் உங்களுக்கு புரியும். ஒரு 15 நாளைக்கு முன்னாடி, போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை, அதுக்கு முந்தின வாரம் தானே, 15 நாளாச்சு. வியாழக்கிழமை நைட்டில் நல்ல தண்ணி 10 மணி வரைக்கும் நம்ம தோட்டத்தில் தண்ணி பாய்ச்சிட்டு என்ன செஞ்சுருக்கிறேன் அப்படின்னா, 10 மணிக்கு சாப்பிட்டுட்டு படுத்துருக்கிறேன். பாத்ரூம் போயிட்டு காலையில் 5 மணிக்கு எந்திரிக்க முடியலை. கை காலெல்லாம் இழுத்துட்டு போகுது, தலை சுற்றுது, இப்படி சேரில் உட்கார முடியல, கீழே அப்படியே நிற்குது. ஒரு ஆள் என்னை பிடிச்சி தள்ள மாதிரி தள்ளுது. அப்போது கீழே உள்ள இப்போ இவங்களை ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களை கூப்பிட்டு 5 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. அது சொன்னேன், ஜெபமெல்லாம் டெய்லி நடக்கும். ஆனால் என்ன பண்ணுறது இல்லைன்னா, விசுவாசிகள் என்ன செய்கிறது இல்லை, கட்டுறது இல்லை, துறக்கிறது இல்லை. அப்போது என்னை இப்படி தள்ளின உடனே எனக்கு முடியலம்மா வாங்கின உடனே உடையாந்து பிடிக்கிறாங்க. வாந்தி வருது, வேர்க்கு, தொப்பு தொப்பாக வேர்க்கு, உடம்பெல்லாம் ஐஸாக கொழுந்துட்டு அட்டாக்குரிய சூழல் நடந்துட்டு. இந்த காலை இழுத்துட்டு போகிறது வந்து எனக்கு இந்த ஷோக்கு, நரம்புக்கு பூரா நினச்சி இழுத்து வாயெல்லாம் கவனிச்சிட்டு போகிற மாதிரி நினச்சிது. ஷோக்குக்குரிய அட்டாக் என்ன செஞ்சிட்ருக்கு, நடந்துகிட்ருக்கு. விக்கல் சாகணும், அன்னைக்கு என்ன செய்யணும்னா உயிர் என்ன செய்யணும். ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த நேரத்தில் உட்காந்து என்ன செய்கிறேன்னா, என் மைண்டில் இப்படி ஜெபமெல்லாம் பண்ணலை. சொத்துராண்டவரே சொத்துரம் எனக்கு என்ன செய்யுங்க, இதுக்காக சோத்தா தாங்க இப்படியெல்லாம் இது பண்ணேன். ஆவியில் உள்ள என்ன செய்கிறேன்னா மைண்டிங் பண்ணுறேன். எனக்கு தெரியுது ஏதோ ஒன்று தாக்கல் இருக்குது, பிசாசு என்ன இப்பொழுது விலகினப்படுத்துகிற ஆவியை ஒன்று கட்டுறேன். மாசற்ற இயேசுனுடைய விளையாடப்பட்ட இந்த இரத்தம், இயேசுவின் நாமம் இப்பொழுது உன்னை தோற்கடிக்கிறது, வீழ்த்துகிறது. உன்னை வீழ்த்தக்கூடிய அதிகாரத்தை அவர் எனக்கு தந்திருக்கிறார். கைவிட்டு நடப்போம், நல்லா கரெக்டாக. அதுக்கு மேலே என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. மைண்ட் ரீதியாக இப்படி பேசவோ எதுவும் பண்ண முடியலை. ஏன்னா வாந்தி, வெக்கல், மூச்சடப்பு. அதனால் இப்போ இப்படி வாய் திறந்தாலும் என்ன செய்ய முடியாது. என் ஆவியில் என்ன செய்கிறேன்னா உள்ளுக்குள்ளே இதை பண்ணுறேன். அப்புறம் இவங்க உடனே ஆட்டோவுக்கு ஃபோன் பண்ணி ஆட்டோவில் தூக்கி போட்டுக்கணும். ஆட்டோவில் இருக்கும், ஆட்டோவில் சாட்சி உட்கார முடியலை, குப்பரை தள்ளுது. பழனிசாமி பிடிச்சிட்டு இருந்தால் அவர் மடியெல்லாம் அப்படி படுத்துட்டு கொண்டு இறக்குனாங்க. அதுக்கப்புறம் அன்கான்ஷியஸ் நிலையில் போயிட்டேன், செத்த நிலை தான். ஒரு நாள் ஃபுல்லாக எனக்கு எந்த இதில் யார் வாரா, யார் பார்க்குறா, என்ன செய்கிறான்னு சரியாக லேசாக தெரியும். யூரின் போக மாட்டேங்குது. அவங்க யூரின் டெஸ்ட்டுக்கு யூரின் போக மாட்டேங்குது, வரமாட்டேங்குது.
இன்னொன்று பாத்ரூமுக்கு என்ன செய்ய முடியல, மூட்டோடு கொஞ்சம் பிடிச்சிட்டு போகிறவங்களையும் தள்ளிட்டு போக வேண்டியதாக இருக்குது. இப்படி ஒரு பெரும் கஷ்டத்தில் ஒரு மத்தியானம் ஒரு 2 மணிக்கு மேலே எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்குன்னு சொல்லி எடுத்து பார்த்ததுக்கப்புறம் ஒரு நோய், அது வந்து அடப்பு, அப்புறம் மூளையில் ஏதோ பாதிப்பு இருக்குது, அதனால் ஐசியில் இது பண்ணணும், ஒரு 3 நாள் நீங்கள் ஐசியில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு வச்சுட்டாங்க. அப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்ருக்கு. டாக்டர் சொல்கிறாரு 3 நாள் கழிச்சு தான் என்ன செய்ய முடியும், உறுதி சொல்ல முடியும். ஆனால் நான் உள்ளுக்குள்ளே ஆவியில் என்ன செஞ்சிட்ருக்கிறேன்னா, இந்த ஆவிகளை கட்டிகிட்டே இருக்கிறேன். எனக்கு தெரியுது, அதாவது ஒரு ஆள் என்னை பிடிச்சி தள்ளின மாதிரி ஒரு ஆவி என்ன செய்யுது, என்னை தள்ளுறது தான் நான் பார்க்குறேன். நீ நல்லா கவனி, என் கோயிலுக்கு போகிறவங்களாம் ஜெபம் பண்ணுறவங்களாம் நம்மகிட்ட பிசாசு இருக்குமானா இருக்கும். ரோகத்திலே தேவதூதர்கள் நிறைந்திருக்க அந்த மையமே இடத்துக்குள்ளே பிசாசு போய் நிற்கிறான். கேட்குறாரு, சாத்தானே எங்கேருந்து வர்ற, உலகத்தில் சித்திக்கு வர என் மகன் யோபுவை பார்த்தாயா? அது மாதிரி அவன் எல்லா இடத்துலையும் நீ கோயிலுக்குள்ளே இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி நினைச்சுவான் வருவான். ஏன்னா அந்த உலகம் அவர் ஆட்சியம். இந்த உலகத்தை யார், இந்த உலகத்தின் அதிபதி சாத்தானே பைபிள் இருக்குது. 2 Corinthians 4:4 பிரபஞ்சத்தின் தேவன், இந்த உலகத்தின் அதிபதி, எல்லாருடைய கண்ணையும் நீ செஞ்சு வச்சுருக்கிறான், குருடாய்க்கு வச்சுருக்கிறான்னு சொல்லுது. அப்போது நான் இப்படி ஃபைண்டிங் பண்ணி அப்படியே உள்ளுக்குள்ளே ஆவிகளை மட்டும் இந்த யுத்தம் ஃபைண்டிங் நடந்துகிட்டு இருக்குது. இது நடக்க 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 அதனுடைய செயல் இலக்கு 3 நாள் கழித்து தான் சொல்லுவோன்னு. ஒரு முதல் நாளே என்ன நைட்டில் தான் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு 5-6 மணிக்கு மேலே சேர்த்துருப்பாங்க. ஐசியில் 6 மணிக்கு மேலே தான் சேர்க்குறாங்க. காலையில் அதிகாலையில் ரிசல்ட் என்ன வருதுன்னா, அவருக்கு இப்போ எந்த பாதிப்பும் தெரியலை, பல்ஸ் எல்லாம் நார்மலாக இருக்குது, சுகர் நார்மலாக இருக்குது, எல்லாமே நார்மலாக இருக்குது. டாக்டரே சொல்கிறாரு ஆச்சரியப்பட்டு, இது ஒரு பெரிய மிரக்கல். எங்கள் மருந்து ட்ரீட்மெண்ட்டில் இது என்ன செய்யாது. ஏன்னா உப்புச்சத்து எவ்வளோ இருக்குன்னு சொன்னால் 7 புள்ளியை தாண்டிது. அவர் அப்படியே எங்கள்கிட்ட கூப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு, இன்னும் வந்து இவரை வந்து அடுத்தது பண்ணணும்னா இந்த ட்ரீட்மெண்ட்டில் ஏதாவது வேணால் டைல்ஸ் யூஸ் தான் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்கள்ட்ட ரகசியமாக சொல்லியிருக்கிறார். எனக்கு இந்த விஷயம்லாம் என்ன செய்யாது, தெரியாது. அப்புறம் அது எல்லாமே நான், ஏன்னா இது எல்லாத்தையும் பண்ணவன் யாருன்னு சொன்னால் இந்த சாத்தான். ஆனால் நான் இவனை என்ன செஞ்சிட்ருக்கிறேன், உள்ளுக்குள்ள உட்காந்து என்ன செஞ்சிட்ருக்கிறேன். இவங்க சோத்திரம் சொல்கிறாங்க, ஜெபமெல்லாம் பண்ணுறாங்க தெரியுது. நீங்கள் எல்லாருமே எனக்கு சோம்பலன்ன உடனே எல்லோரும் ஜெபம் பண்ணி போயிங்க. பண்ணீங்களா பண்ணலையா? பண்ணேன். ஜெபம் பண்ணலாம், எல்லோரும் பண்ணுவோம், ஜெபம் நடக்கும். ஆனால் இதையெல்லாம் தாண்டிய விஷயம் இங்கே தான் அந்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஜெபம் பண்ணுவது இல்லை, என் நாமத்தினாலே பேய்களை துரத்த வேண்டும். கைதிட்டுக்கலாம் பார்ப்போம். இதை நீ எல்லாரும் செய்யணும். சபைக்கு போகிறோம், ஜெப கூட்டத்துக்கு போகிறோம், உபவாச கூட்டத்துக்கு போகிறோம், கன்வென்ஷன் கூட்டத்துக்கு போகிறோம், திருவிழாவுக்கு போகிறோம், மாலை போட்டு என்ன செய்யறோம்னா பாத யாத்திரா என்ன செய்கிறோம், திருச்செந்தூர் போகிறோம், இருக்கக்குடி போகிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஓகே, இதெல்லாம் என்னது கிடையாது. இதெல்லாம் நம்முடைய மனசில் இருக்கக்கூடிய பக்தி வைராக்கியங்கள். நம்ம இப்போ ஒரு இப்படி பண்ணி ஒரு மனசு திருப்திய நம்ம மத குருக்களும் நம்முடைய மூதாதையர்கள் முன்னோர்களும் இப்படி ஒரு இதை நம்ம காட்டி விட்டுட்டாங்க. அதனால் இதில் நம்ம இதில் தான் போயிட்டுருப்போம். ஆனால் இங்கே நான் சொல்லக்கூடிய இந்த இன்றைக்கி இயேசுநாதர் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நீ இது போகிறதுனால எந்த புண்ணியம் உனக்கு கிடையாதப்பா, உனக்கும் கிடையாது, உன் குடும்பத்துக்கும் கிடையாது, இந்த சர்ச்சைக்கும் கிடையாது, இந்த சபைக்கும் கிடையாது, இந்த ஊருக்கும் கிடையாது. இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதை தாண்டி என் ராஜ்யம் வர வேண்டும் என்று சொன்னால் மனம் திரும்பி இந்த பாவ மன்னிப்பை பெற்று ரட்சிப்படைந்து முத்தி அடைந்து என்னுடைய ஆவியினாலே நீங்கள் நிறைந்து உங்களை, உன் குடும்பத்தை, உன் கூட இருக்கிறவங்களை, இந்த சபையை, இந்த சபை போதகர்களை, அந்த போதகர் தப்பு பண்ணிட்டாரு, விழுந்துட்டாரு, அவர் அப்படி பண்ணிட்டார், இப்படி பண்ணிட்டார், நீ பேசுறது இல்லை, அவனை விலக்கட்டுகிறது, அப்படி ஒரு தப்பு பண்ணுறது பண்ண வைக்கிறது யாருன்னு சொன்னால் இந்த இஸ்பிரிட், இந்த லூசிஃபர். அதனால் நாம் இன்றைக்கி எல்லாருமே என்ன பண்ணணும்னு சொன்னால், நீங்கள் அதான் பாத்திரையாத்துக்கு போகும்போது என்ன செய்யணும்னா, இப்போ எனக்கு ஆஸ்பத்திரிலாம் படுத்திருந்தேன், ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு தான் இருந்துச்சு, என்னை பார்க்க வரவங்க பார்த்துட்டு போயிட்டு தான் இருந்தாங்க, எல்லாம் நடந்துச்சு. ஆனால் என் ஆவியில் என்ன நடந்துச்சுன்னா யுத்தம் நடந்து கொண்டே இருக்குது, ஃபைட்டிங் நடந்து கொண்டே இருக்குது. இந்த யுத்தத்தில் நான் என்ன செஞ்சேன், அப்போ எனக்கு அந்த ஆஸ்பத்திரியில் படுத்துக்கும் போதே காட்டுறாரு, ஒன்று ஒரு பிசாசு ஒரு ஆவியை என்ன செஞ்சிட்ருக்கு,
உண்மையிலே இப்போ நடந்து கொண்டு வரும்போது கூட பார்த்துருப்பீங்க, கம்பு ஓடிட்டு இந்த இப்படி வரும்போது ஒரு ஆள் பிடிச்சி தள்ளினா இப்படி குப்புற விழுவோம். அந்த மாதிரியே எனக்கு தள்ளுற மாதிரி நான் விழுற மாதிரி அப்படி லாங்குற மாதிரி தான் இருந்துச்சு. இதை கட்டினதுக்கப்புறம் அந்த லாத்தல் அந்த இது என்ன செஞ்சுச்சுன்னா அப்படியே குறைய ஆரம்பிச்சு. இப்படி தள்ளி கீழே விழும்போது அந்த விஷயத்தில் பார்க்குறேன், ஒரு அம்பாசிடர் கார் மாதிரி வந்து ஒருத்தன் கொண்டாந்து என்ன செய்கிறான்னா என்னை முன்னையும் போக விடாமல் பின்னையும் போட எந்திக்க விடாமல் அப்படியே நினைக்கிறான். அப்போ தான் சொல்கிறாரு, என்னப்பா அப்படின்னு கேட்கும்போது, இப்படி காட்டுறீங்களே என்னென்னு கேட்கும்போது தான் கடவுள் பேசுவார்னா தரிசனத்தின் மூலமாக பேசுகிறார், வார்த்தையின் மூலமாக பேசுகிறார், இருதயத்தில் உள்ளுணர்வு மூலமாக பேசுவார். நீ உட்காரணும், ஆண்டவரே இப்படி ஒன்று நடக்க இதுக்கு என்ன காரணம்? நான் கேட்குறேன், நைட்டு தண்ணி வாசி நல்லா தானப்படுத்துறது நடக்க என்ன காரணம்? இது நோயினுடைய இதாக இருக்காது, ப்ரெஷராக இருந்தாலும் ஒரு கிறக்கம் தானே இருக்கணும், இதுக்கு இருந்திருக்க. ஆனால் இப்படி ஒரு ரொம்ப முடியாத நிலைக்கு போகுது, சாகர நிலைக்கு போகுதுன்னு சொன்னால் வேறு ஏதோ எனக்கு தாக்கல் இருக்குன்னு கேட்கும்போது காட்டுறாரு. அது அந்த நேரத்துலையும் அந்த சரீரம் செயலிழந்து போச்சு. மாமிசம் ஒன்றும் உதவாது, வாய் பேச முடியாது, ஆனால் ஆவி பலன் உள்ளது, ஆத்மா ஜீவன் உள்ளது, சக்தி உள்ளது. கைதிட்டுங்களை ஒரு நல்ல கருங்க. அதனால தான் ஆத்மாவை பற்றி நான் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்கிறேன். அப்போ ஆத்மாவில் ஆவியில் என்ன செய்கிறேன், நான் கட்டிகிட்டு இருக்கிறேன். அதை கட்ட ஆரம்பித்த உடனேலாம் அது என்ன செய்ய முடியல, பண்ண முடியல. அது முடித்து வீட்டுக்கு வந்துட்டேன். இங்கே வந்து இந்த இன்னைக்கு கட்டில் போட்டு படுத்துருக்கிறேன். வியாழக்கிழமை நைட்டுன்னு நினைக்கிறேன். படுத்திருக்கும்போது 9 மணிக்கு அன்கான்ஷியஸ் நிலைக்கு போயிட்டேன். பெரும்பாலும் நான் தியானம் பண்ணும்போது இந்த இதில் ஆவியில் இது பண்ணும்போது இந்த புருவமத்தி மேலே தூக்கியிருக்கும், நெத்தி இப்படி மேலே தூக்கிடுவேன். நெத்தி இந்த பாருங்கள், இந்த சுழி இருக்கும். இப்படி தூக்கின உடனே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் அன்கான்ஷியஸ் நிலைக்கு போயிடும். அதாவது நினைவுகள், சுய நினைவுகள் எல்லாம் போயிடும். இங்கே இருக்கிறோம், இங்கே படுத்துருக்குறோம், அவங்க வராங்க, அவங்க யார் என்ன பேசினாலும் சரி, கோழி ஒரு பக்கம் இது பண்ணும், நாய் ஒரு பக்கம் குலைக்கும், இவங்க எனத்தையாவது வந்துட்டு அது வேணுமா இது வேணும் ஏதாவது பண்ணிட்டு கேட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. எதையும் கண்டுக்க மாட்டேன். குருவமத்தி மேலே தூக்கி அன்கான்ஷியஸ் நிலையில் இருக்கேன். அப்படி அன்கான்ஷியஸ் நிலையில் இருக்கும்போது ஒரு பாம்பு வந்து இந்த பாதத்தில் சாக்ஸ் போட்டிருக்கேன், அதை நக்குற மாதிரி இருக்குது. அப்போ ஒரு ஏஞ்சல் தூதுவம், அப்போ எனக்கு தெரியுது ஒரு ஏஞ்சல் தூதுவம் மாதிரி டக்குன்னு ஒரு உருவம் வந்து ஒரு மனுஷன் சைடில் வந்து என்ன, எப்பா உள்ள ஒரு பாம்பு உன்னை தீண்டுறதுக்கு தான் இருக்கான், நீ டக்குன்னு வெளியில் வா அப்படின்னு. வெளியில் வான்னு கால் எடுத்தால் கால் என்ன செய்ய மாட்டேங்குது, வரமாட்டேங்குது. காந்தம் அந்த இரும்பை இழுக்க மாட்டேங்கி என்னை பிடிச்சி உள்ளே இழுத்துக்கிட்டே போகுது. மறுபடியும் அதையும் தாண்டி உதறி என்ன செஞ்சேன்னா கொஞ்சம் வெளியில் வரேன். முட்டுக்கால் வரைக்கும் என்ன செஞ்சுட்டேன், மலம்பாம்பு ஆளுகளை இந்த ஆட்டை விழுந்துனா அது வெளியே வர முடியாமல் உள்ளே போகலாம். இது மாதிரி இந்த கால் உள்ளே போயிட்டு அப்புறம் சொல்கிற, நீ யார்கிட்ட விளையாடுறது தெரியுமா, நான் ஒரு ஆன்மா. இந்த வார்த்தை அப்படியே வருது. அன்கான்ஷியஸ் நிலையில் இருக்கிறேன், ஆவியில் ஆன்மாவில் அந்த வார்த்தையை பேசணும். நான் யார் தெரியுமா, ஒரு ஆன்மா, இயேசுவின் இரத்தத்தால் விலைக்கு வாங்கப்பட்ட ஆன்மா. நான் இயேசுவின் இரத்தத்தால் உயிர்ப்பிக்கப்பட்ட ஆன்மா. ஆனால் அது விழுங்கும்போது எனக்கு என்ன தெரியுதுன்னா, உயிர் போகிற மாதிரி இருக்குது, சக்தியே இல்லாத மாதிரி என்ன செஞ்சுட்டு இருக்குது. ஆனாலும் ஒரு அரை மணி நேரம் போராட்டம் மிதிக்கேன். உன்னை மிதிக்கிறேன், லூக்கா 10:19 படி உன் வாயை மிதிக்கிறேன், உன்னை மிதித்து இப்போ என்ன செய்கிறேன், என் காலுகளை என்ன செய்கிறேன், உன்னை அடிமைப்படுத்துகிறேன், நசுக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே மிதிச்சுக்கிட்டே ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே இந்த போராட்டம் யுத்தம் சண்டை நடந்துகிட்டே இருக்குது. இப்படி நடந்து மிதித்து இது பண்ணும்போது டப்புன்னு அது என்ன செய்யுதுன்னா கீழே விழுது. எனக்கு சுய உணர்வு அப்போ தான் என்ன செய்யணும், அன்கான்ஷியஸ் நிலையிலிருந்து சுய உணர்வு வர்றேன். கரெக்டாக எனக்கு தெரியுது, நம்மளை கட்டி இருந்த விழுங்கின பாம்பு என்ன செஞ்சான், கீழே விழுந்தான். பிசாசு என்ன செஞ்சிட்டோம், எதிர்த்து கீழே தள்ளிட்டோம், அவனை ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு எதிர்த்து உட்காந்து. அப்புறம் உட்காந்தா இவங்க அனீசம் அந்த அவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதில் மைண்ட் போய் நான் உட்கார்ந்த பார்த்தா இவங்க எதிர்த்து வந்துடுவாங்கன்னு அப்படி படுத்துக்கிட்டே, பிசாசை ஜெயிக்கும் பலனை தந்தீர் கர்த்தாவே, வல்லமை தந்தீர் கர்த்தாவே. இப்போ அவன் ஜீவனை பறிச்சிட்டு இருக்கும்போது அந்த ஜீவனை திரும்ப அவன்கிட்ட என்ன செஞ்சு மீட்டு தந்தீர் கர்த்தாவே. இந்த பாடலை உள்ளுக்குள்ள அப்படியே பாடி அன்றைக்கி ராத்திரி நான் தூங்காமல் என்ன செஞ்சேன்னா இறைவனோடு உறவாடிட்டு இருந்தேன். அனீஸ் சொன்னான், உடம்புல கட்டி ஒரு சங்கிலியால் கட்டியிருக்கு, இந்த சங்கிலி பூரா அழுந்து விழுந்துட்டு எனக்கு நல்லாயிட்டுன்னு நான் ஒரு விஷயம் பார்த்தேன்னு சொல்லி நீ சொன்னலப்பா, ஆஸ்பத்திரி போய் சொன்னான். இதெல்லாம் நல்லா ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஆனால் நான் ஊழியக்காரன் தான், நான் பாஸ்டர் தான். ஆனால் என்னையும் வீழ்த்தும்படி, அதாவது தீங்கு, நான் போன வாரத்தில் சொன்னேன், தீங்கு நாள் உனக்கு வரும்போது அதை எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி
நீங்கள் எப்பொழுதும் இந்த இறைவனோடு இணைந்து இயேசுனுடைய சத்துவத்தை, பலத்தை, சக்தியை பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். கைதிக்கு நல்ல கடமை ஆண்டவரிலும் அவருடைய சத்துவத்திலும் நீங்கள் என்ன செய்யுங்கள். இன்றைக்கி நான் ஆவிக்குள் அந்த பலனில் இல்லாமல் இருந்திருந்தால், அந்த தரிசன ஆவியானவருடைய இந்த தாய்ப்பால், இந்த தாய்ப்பால் மட்டும் அருந்தாமல் குடிக்காமல் இருந்திருந்தால், இந்த விஷன் என்னங்கிறது தெரியாமல் இருந்திருந்தால், இன்றைக்கி நான் என்ன செஞ்சுருப்பேன், குழியில் சுடுகாட்டில் இந்த பாடி இருக்கும். இன்றைக்கி இந்த செய்தி உங்கள்கிட்ட என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. நான் சொன்னேன், எனக்கு மரணம் சம்பவிக்கிறதா இருந்தால் எப்படி சம்பவிக்குங்கிறத ஏற்கனவே முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு காட்டியிருக்கிறார். எனக்கு எப்படி மரணம் வரும், நான் எப்படி மரிப்பேன், எப்படி ரத்தம் சிந்துவேன், எப்படி வேத சாட்சியாக மரிப்பேங்கிறதெல்லாம். ஆனால் இப்படி நோய் நான் இப்படி பிசாசின் பிடியில் சாவுங்கிறதெல்லாம் எனக்கு என்ன கிடையாது. அப்போ தான் சொல்கிறேன், இது உங்கள் விருப்பம் கிடையாது, சாத்தானுடைய சதி. இவனுடைய சதியை நான் முறியடிக்கிறேன், இதை நான் மேற்கொள்கிறேன். இப்பவும் நான் என்ன செய்வேன்னா, ஆட்கள் பார்க்க வந்தாலும் இவங்க பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க, எனக்கையா பேசிகிட்டு இருப்பாங்க. நான் கொஞ்சம் உடம்பு டயர்டாக இருக்கு, படுக்கிட்டு அப்படியே படுத்து பண்ண முடியுமே. கொஞ்சம் நேரத்தில் இருப்பாங்க, என்ன செஞ்சுருவாங்க, அப்புறம் அங்கிட்டு போயிடுவாங்க. இப்படி தான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதேமாதிரி இவங்களும் அது வேணுமா, ஏதாவது குடிக்க தரட்டா, இல்லை ஒரு பழம் வெட்டி தரட்டான்னு என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க. இது கண்ணை மூடி உறங்குற மாதிரி பேசலாம்னு நடிச்சிருவேன் உள்ளுக்குள்ளே. ஏன்னா அந்த ஆவியில் என்ன, ஏன்னா மனித கம்யூனிகேஷன், மனுஷனோடு இதெல்லாம் யாருடைய வேலைன்னா அவங்களுடைய வேலை. இந்த அன்பாக தான் விசாரிக்கிறாங்க, நமக்கு நல்லது செய்யணும், சாப்பாடு கொடுக்கணும் தான் என்ன செய்கிறாங்க. அவளெல்லாம் அவரால் அடிக்க போயிட்டேன், ஆத்தாடி அப்பாடிக்கு போயிட்டான். ஏன்னா என் ஆவிக்கு, நான் ஆன்மீகத்தில் இருக்கும்போது மாம்ச ரீதியாக அதை தடுக்கிறதுக்கு சாத்தான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், வேலை செஞ்சிட்ருக்கிறான் அப்படின்னு சொல்லி அப்படி இது பண்ணுவேன். மறுபடியும் என்ன செய்வேன், அன்பாக பேசுவேன், அதை கொண்டு வா, கொஞ்சம் வெண்ணி கொண்டு வா அப்படின்பேன். ஆனால் நான் ஆவியில் இருக்கும்போது யாராவது வந்துட்டாங்கன்னா எனக்கு கோபம் எப்படி வருதுன்னு என்ன செய்யாது, சொல்ல முடியல. ஏன்னா அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை. அதனால தான் அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க, மார்க் 16:17 மறுபடியும் வாசிங்க. நீ விசுவாசியாக இருந்தால், ரட்சிக்கப்பட்டவனாக இருந்தால், சபைக்கு போகிறவனாக இருந்தால், சிலுவை பாதை பண்ணதவனாக இருந்தால், பாத யாத்திரை நீ பண்ணுறதா இருந்தால், இதெல்லாம் சபைக்குரிய விஷயங்கள். ஆனால் இங்கே இயேசுடைய வார்த்தை என்ன சொல்லுது, இயேசு அன்னைக்கு இருந்த மக்களுக்கு என்ன சொல்கிறாரு, சீடர்களுக்கு என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத இங்கே கவனிங்க, வாசிங்க. விசுவாசிக்கிற ஒரு ஆன்மீகவாதியால் ஆவிக்குரிய இந்து சகோதரர்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் பயங்கரமாக தியாகம் பண்ணி பல மணி நேரம் என்ன செய்றீங்கன்னா தியானம் பண்ணி இதெல்லாம் பண்ணுற விஷயங்கள்லாம் தெரியும். இதை நான் அடுத்த பகுதியில் உங்களுக்கு சொல்கிறேன். இதை நான் கட் பண்ணிவிட்டு அடுத்த பகுதி மறுநாள் உங்களுக்கு போட்டு விடுவேன். இதை நீங்கள் என்ன செய்ய பாருங்கள்.